நான் வந்து உங்கள இன்ஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கோழைகள் அப்படின்னு சொல்லல. இப்போ வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில வந்து விக்கிரவாண்டி. ஆமா இப்ப விக்கிரவாண்டி சில மாதங்களுக்கு முன்னாடி. சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட இன்டைரக்ட்டா ஏடிஎம்கேவோட சப்போர்ட்னால வின் பண்ணலாம்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, மக்களோட பல்ஸ வந்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பரவலா நீங்க கேட்டீங்க அப்படின்னா, திமுக ஆட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்னு தான் ஊடகங்கள் தாண்டி பல மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அரசியல் வட்டாரங்கள்ல நீங்க வந்து கேட்டாலே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டிசிஷனை எடுக்கணும்? ஆளும் தரப்பு தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்கு, தன்னுடைய செல்வாக்கை காண்பிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாறுதட்டி கொள்ற மாதிரியான அப்படியா தான் அது இருந்திருக்கு. கடந்த காலங்களில் இந்த மாதிரி புறக்கணிப்புகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவும் புறக்கணித்திருக்கிறது. அதிமுகவும் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது புறக்கணிச்சிருக்காங்க. சரியா? 3-4 இடைத்தேர்தல்கள் எல்லாம் புறக்கணித்த வரலாறுலாம் இருக்கு. இதை முதலமைச்சர் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். முதலமைச்சருடைய பிடிவாதத்திற்காக நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடைத்தேர்தலாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் என்ன பண்ண போகிறீங்க? திரும்பி பட்டியலை கொண்டு போய் மக்களை அடைத்து இன்னொரு 250 கோடி ரூபாய், அது நீங்கள் திருட்டு பணம் தான், அதனால் அது மக்களுக்கே போய் சேரட்டும், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு நீயே தேர்தல் நடத்திக்க. இது எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருமே கண்கூடாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஈரோடு கிழக்கில் பார்த்தோம், விக்கிரவாண்டியில் பார்த்தோம், இப்போ மீண்டும் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கூத்தை இவர்கள் அரங்கேற்றுவதை நாம் எதற்காக துணை நின்று அதற்கு உதவ வேண்டும்? காலியாக வைக்க முடியாது தொகுதியை. ஸோ அந்த தேர்தல் நடக்கட்டும். ஆனால் அதிமுக இதை புறக்கணிப்பது தான் சரி என்பது என்னுடைய நிலைப்பாடு. வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகமாக எல்லாருமே பேச போகிற விஷயம் ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது. EVKS இளங்கோவன் மறைஞ்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவரோட மகன் இருந்தார். இப்போ இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி இந்த தேர்தல் நடத்துவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நடுவில் இந்த தேர்தல் நடக்க போகுது. அப்படிங்கிற சூழ்நிலையில் எதிர்க்கட்சியான அஇஅதிமுக இதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் எப்படி பின்வாங்கினாங்களோ அதே மாதிரி வந்து பின்வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் தைரியம் இல்லையா? இதை வந்து அரசியல் கோழைகள் ஆயிட்டாங்களா? இல்லை இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? விஜய் ஒரு புது கட்சி ஒரு மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதியில் நம்ம இறங்க வேணான்னு யோசிக்கிறது ஒரு நியாயமாக படலாம். பட் எதிர்க்கட்சி தொடர்ந்து 2வது இடைத்தேர்தலில் பின்வாங்குறாங்களே, அது இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது இந்த ஆட்சி முடிய. இதில் வந்து அவங்க பின்வாங்கிறது அப்படிங்கிறது எந்தளவுக்கு சரியான ஒரு டிசிஷனாக இருக்குன்றது தான் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட வந்து கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கோழைகள் அப்படின்னு சொல்லல. இப்போ வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் வந்து ஆமாம் விக்கிரவாண்டி சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கூட இன்டைரக்டா ஏடிஎம்கேவோட சப்போர்ட்னால வின் பண்ணலாம்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட பல்ஸை வந்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பரவலாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, திமுக ஆட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் ஊடகங்கள் தாண்டி பல மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் வட்டாரங்களில் நீங்கள் வந்து கேட்டாலே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டிசிஷனை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இடைத்தேர்தல்கள் அதுவும் முக்கியமாக இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற நார்மலாகவே இடைத்தேர்தல்கள்னாலே எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது கடைசியாக 1989 மருங்காபுரி மதுரை மேற்குன்னு நினைக்கிறேன். அந்த 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 இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் என்றால் கடுமையான போட்டி இருக்கும். ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு இவர்கள் போட்டி போடுவார்கள். இதில் மக்கள் வந்து தேர்வு செய்வார்கள். அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்ற அளவில் சில முறை அந்த அந்த முடிவுகளும் இருந்திருக்கு. இது வந்து பரவலாக நம்ம பார்க்கக்கூடியது. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 90ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்த இடைத்தேர்தல்கள் எல்லாமே ஆளும் தரப்பு தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்கு, தன்னுடைய செல்வாக்கை காண்பிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாறுதட்டி கொள்ற மாதிரி அப்படியா தான் அது இருந்திருக்கு. கடந்த காலங்களில் இந்த மாதிரி புறக்கணிப்புகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவும் புறக்கணித்திருக்கிறது. அதிமுகவும் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது புறக்கணிச்சிருக்காங்க. சரியா? 3-4 இடைத்தேர்தல்கள் எல்லாம் புறக்கணித்த வரலாறுலாம் இருக்குது. இப்போ இங்கே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழலில் வருது அப்படின்னா, இதை முதலமைச்சர் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். முதலமைச்சருடைய பிடிவாதத்திற்காக நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடைத்தேர்தலாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அவருடைய மறைவிற்கு அப்புறம் நல்லா தெரியுது உங்களுக்கு, அவர் அகால மரணம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நிறுத்தக்கூடிய வேட்பாளர் என்பவர் முழு தகுதி பெற்றவராக இருக்கணும். நான் முழு தகுதின்னா
எந்த விதத்தில்? ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. இல்லை, நீங்கள் EVKS இளங்கோவன் இறந்தப்போ வந்து ஒரு தனியாக நின்று ஒரு காணொலி பேசியிருந்தீங்க. அதுலேயே வந்து ஏன் இவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இப்போ இறந்துருக்காரு ஒருத்தர், இவர் தகுதியே இல்லாத வேட்பாளர்னு அன்னைக்கே வந்து ஹெல்த் ரீசன்ஸ் வச்சு சொல்லணுமான்ற கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. தகுதியே இல்லாத வேட்பாளர்னு நான் சொல்லலை. EVKS இளங்கோவன் ஒரு மூத்த அரசியல் தலைவர். சரியா? அது விஷயம் கிடையாது. அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்திற்கு நாம் இரங்கல் தெரிவிக்கப் போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் கிடையாது. அதை நம்ம மாற்றி சொல்ல போகிறோமா? நம்ம என்ன அப்படி மனிதாபிமானமற்றவர்களா? அப்படி கிடையாது. ஆனால் அவர் மனிதாபிமானமற்ற முறையில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை இங்கே பேச நான் விரும்பலை. ஏன்னா இது அதற்கான ஒரு பிளேஸாக நான் பார்க்கல. பட் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியை அனுப்புகிறீங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியை நீங்கள் அனுப்பும் பொழுது, ஒரு தொகுதியிலிருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை நீங்கள் அனுப்பும் பொழுது, அதுவும் அவர் ஆளும் கட்சி பிரதிநிதியும் கிடையாது, கூட்டணி கட்சியுடைய பிரதிநிதி. சரியா? அப்போ கூட்டணி கட்சியோட பிரதிநிதியாக நீங்கள் அனுப்பும் பொழுது அவர் குறைந்தபட்சம் மக்களுடைய பிரச்சனைகளே சட்டமன்றத்தில் வலுவாக எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். 1. 2வது, தொகுதிக்காக உழைக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். 2. தொகுதியிலேயே இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இந்த 3மே கிடையாது இவர்கிட்ட. சரியா? இவர் சட்டமன்றத்திற்கு அரிதிலும் அரிதாகத்தான் வந்து போவார். வந்த பொழுதிலும் இவர் வந்து துதிபாடி கொண்டு தான் இருந்தாலே தவிர தொகுதி சார்ந்து எதுவும் பேசவில்லை. 3வது, இவர் தொகுதியிலேயே இல்லை. என்ன, அவருடைய இறுதி சடங்கும் எங்கே நடந்தது? சென்னையில் தான் நடந்தது. தொகுதிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலை தானே அது. அப்போது அவரே சொல்கிறார், அவரே பிரச்சாரங்களில் அவரே பதிவு பண்ணுறார். என்ன பதிவு பண்ணுறாரு? என்னுடைய உடல்நிலையை காரணம் காண்பித்து நான் நிற்க மறுத்தேன், முதலமைச்சர் தான் என்னை கட்டாயப்படுத்தி நிற்க வைத்தார் அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். பிரச்சாரத்தில் இருக்குது, இந்த காணொலிகள் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பிரச்சாரத்தில் இதை பேசுகிறார். இன்னொன்று, அவர் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார். யாருக்குமே இருக்கும்ல, தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சோகம், ஒரு வருத்தம் இருக்கும்ல யாருக்கு. என்னதான் அரசியலில் ஒரு வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. இயற்கை மரணம் தான் அடைந்தார் நேரு. நேரு மறைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மீது ப்ரெஷர் வந்தது, அமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ஆகலை. எனக்கு சிறிது காலம் தேவைப்படும், அந்த மார்னிங் டைம்னு இருக்குல்ல அப்படின்ட்டு. சோனியா காந்தி எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கணவர் இறந்து போன உடனே அரசியல் விட்டே போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 7-8 ஆண்டுகள் அவங்க அரசியல் பக்கமே வரலை. அதுக்கப்புறம் தான் அரசியலில் நுழைகிறார். அவங்க அரசியலில் இல்லை, பட் அவங்க அரசியல் நுழைவதற்கும் அவங்க 7-8 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்படின்ற சூழலில் அவர் மனதளவிலும் சோர்ந்து போயிருக்கிறார், உடலளவிலும் அவர் இல்லை. அப்படின்ற நிலையில் அவரை போய் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சது எந்த விதத்தில் நியாயம்? இது நீங்கள் அந்த மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? அந்த குடும்பத்திற்கு நீங்கள் கடன்பட்டிருக்கலாம், அந்த குடும்பம் உங்களுக்கு நல்ல ஒரு நட்புறவில் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. இன்ஃபேக்ட் திருமகன் ஈவேரா, மறைந்த திருமகன் ஈவேரா அவர்கள் எனக்கும் நல்ல நண்பர் தான், அது வேறு விஷயம். சரியா? அது எனக்கும் உள்ளபடியே வருத்தமான ஒரு நிகழ்வு தான். அவர் வந்து இந்த யங் ஏஜில் அவர் இறந்திருக்க வேண்டாம் அப்படின்றது. பட் கேள்வி இங்கே, ஒரு மக்கள் பிரதிநிதியை நம்ம தேர்வு செய்கிறோம், அப்போ எதற்காக தேர்வு செய்கிறோம் அப்படின்றதே ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுதில்ல. இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குதில்ல. சரி, அதையாவது ஒழுங்காக தேர்வு பண்ணிங்களா? பட்டிகளில் அடைத்து வைத்து அந்த தேர்தலில் தான் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஒரு கலாச்சாரத்தை புகுத்துவார்கள். திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஒரு இடைத்தேர்தலுக்கும் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பட்டி ஃபார்முலா. இப்போ செந்தில் பாலாஜி வேறு வெளில இருக்காரு. செந்தில் பாலாஜி வெளில இருக்காரோ உள்ளே இருக்காரோ, செந்தில் பாலாஜி இல்லைனா அப்போ அழகிரி. சரியா? ஏதோ ஒன்று இவங்க நுழைச்சி தானே இருக்காங்க. இப்போ இது என்ன இப்போ கலாச்சாரம்? இது பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறது. திருப்பி அதைத்தானே பண்ண போகிறீங்க? தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்பதாக தெரியவில்லை. இதே தேர்தல் ஆணையம் கண்கொத்தி பாம்பாக பார்த்து 2017 ஆர்கே நகர் தேர்தலை நிறுத்தியதா இல்லையா? 2016 பொது தேர்தல் நடந்த சமயத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தலை நிறுத்தி வைத்ததா இல்லையா? அதில் ஒன்று செந்தில் பாலாஜியோட தொகுதியும் இல்லையா? அப்போது ஏன் இப்பொழுது இயங்க மறுக்கிறது தேர்தல் ஆணையம்? இந்த மாதிரி ஒரு சூழலில் அதிமுக எதற்காக போட்டியிட வேண்டும்? போட்டியிட என்ன சாதிக்க போகிறோம்? திரும்பி வந்து இங்கே எல்லா மாவட்ட செயலாளரையும் வந்து 2 பூத்து 3 பூத்துன்னு கொடுத்து அவையில் உட்கார வச்சு
தண்ட செலவு பண்ணணுமா? இல்ல ஒரு வார்ம் அப் மாரி இருக்கும் இல்லையா இது? இல்லை, அதுதான். இல்லங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட பரவாயில்ல நீங்க சொல்லலாம். இப்ப இந்த 1 வருஷம் தான் இருக்குன்ற பட்சத்துல மக்களுடைய பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்துக்கு மேல இருக்க கோவத்த வந்து நீங்க அது அந்த தேர்தல் மக்களுக்கே முடிவுகள்ல இருக்கணும்லங்க. பார்க்கலாம். அந்த சரி, ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம்னு தோணுது. இங்க ஏற்கனவே எல்லாருமே தோய்வடைஞ்சிருக்காங்க. திமுகவோட கூட்டணி இன்னும் பலமா இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு அப்படின்னு வர நீங்க போறாங்க. சொல்றீங்க பலமா ஒரு இருக்குன்னு. பார்வையை உண்டாக்க ட்ரை பண்றாங்க. அதாவது அவங்க எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கூட்டணி எங்கே பலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் திருமாவளவன் ஒன்று சொல்கிறார், அதற்கப்புறம் வேற ஒன்று சொல்கிறார், அதற்கப்புறம் வேல்முருகன் மட்டும் தான் இப்போதைக்கு ரொம்ப ஓப்பனா அதிருப்தியை வேல்முருகன் வெளிப்படுத்தியிருக்காரு. முழு அதிருப்தியை தெரிவித்து விட்டார். ம். கம்யூனிஸ்டுகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கின்ற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கை வெளியே வந்திருக்கு கம்யூனிஸ்ட். எதை குறித்து? என்னன்னா அந்த சாம்சங் ஓகே, அதே பிரச்சனை. அரசாங்கத்தை வந்து போராட்டம் தொடரும், நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போது திரும்பி சரியா, எங்கள் அரசாங்கம் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என்று அறிவிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரமே இது கிடையாது. ஏன்னா இப்போ பொது தேர்தலுக்கு இன்னும் இவர்களுடைய கூற்றுப்படி 1.5 ஆண்டுகள் இருக்குது. அப்படின்ற சூழலில் இன்றைக்கி நீங்கள் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கூட்டணியை பற்றி அதிகம் பேசுவது யார்? திமுக தான். அப்போ நீங்கள் ஏன் பேசணும்? நீங்கள் தான் பலமாக கூட்டணி இருக்கீங்கல்ல, அப்புறம் நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது. இந்த கூட்டணி உடைக்க போகிறோன்னு யாரும் சொல்லலையே. ஒரு புத்தக விழாவுக்கு ஒரு கட்சி 2 கட்சி தலைவர்கள் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது கூட்டணி உடையும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். யார் வேண்டுமானாலும் எந்த அணிக்கு வேண்டுமானாலும் போகலான்னு சர்வசாதாரணமாக ஒருத்தர் கருத்து தெரிவித்தார் என்றால், முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து தெரிவித்தால் உடனே எங்கள் கூட்டணியை உடைக்கலாம் என்று நினைக்கிறார்கள், அது நடக்காது அப்படின்னு அது சொல்கிறதுக்கான துணிச்சலாவது உனக்கு இருக்கானா? அதுவும் கிடையாது. அதையும் கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து வாங்கின காசுக்கு போய் கூவோ அப்படின்னு அனுப்பிவிட்டு கூவ வைக்கிறீங்கள. அப்போ யார் பலவீனமாக இருக்கிறார்கள்? நீங்கள் தான் பலவீனமாக இருக்கிறீர்கள். அப்புறம் நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் என்ன பண்ண போகிறீங்க? திரும்பி பட்டியலை கொண்டு போய் மக்களை அடைத்து இன்னொரு 250 கோடி ரூபாய், அது நீங்கள் திருட்டு பணம் தான், அதனால் அது மக்களுக்கே போய் சேரட்டும், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு நீயே தேர்தல் நடத்திக்க. இங்கே நடக்க போகிறது வந்து ஜனநாயக படுகொலை. அந்த படுகொலையில் நாம் ஏன் பங்கு கொள்ள வேண்டும்? ஸோ விக்ரவாண்டி மாதிரியே நாம் தமிழர் மட்டும்தான் வந்து எதிர்த்து நின்று வாக்கு கேட்க, அது நாம் தமிழர் கட்சியுடைய முடிவு. கேட்குறேன். சரியா? அப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக அதோடைய நேரத்தை இதில் விரயம் செய்யக்கூடாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போது அதிமுக இப்படி ஒரு முடிவை எடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்கும். அவர்களுடைய இலக்கு பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர்த்து இதில் வந்து நீங்கள் ஒரு செமிஃபைனல்ஸாக கூட இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, இது எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருமே கண்கூடாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஈரோடு கிழக்கில் பார்த்தோம், விக்கிரவாண்டியில் பார்த்தோம், இப்போ மீண்டும் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கூத்தை இவர்கள் அரங்கேற்றுவதை நாம் எதற்காக துணை நின்று அதற்கு உதவ வேண்டும்? அதுக்கு அவசியமே கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக ஜனநாயக படுகொலையை செய்ய போகிறாங்கன்றீங்க, அதிமுக ஏன் இதிலேருந்து விலகி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தல் நடத்துறது அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை, அரசாங்க காசு வந்து செலவாக போகுது, இதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நன்மையும் இந்த தேர்தல் மூலியமாக வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, அது கருத்து எடுத்துக்கலாமா? நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்றத வந்து நீங்கள் இல்லாமல் வைக்க முடியாது. சரி, ஒரு தொகுதிக்கு பிரதிநிதியே இல்லை என்று வைக்க முடியாது. சில வினோதங்கள் இந்த மாநிலத்தில் சில வினோதங்கள் நடந்திருக்கு. சரி, சுயநினைவே இல்லாத ஒரு நபர் இறக்கும் வரை எம்எல்ஏவாக தொடர்ந்தார் அப்படின்ற வினோதமெல்லாம் இங்கே நடந்திருக்கு. வேற யார்? நம்ம திருவாளர் கருணாநிதி தான். சரியா? சுயநினைவே இல்லை அவருக்கு. அவரால் வருகை பதிவேட்டில் கூட கையெழுத்து போட முடியாது. ஆனாலும் அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக தொடர்வார் அப்படின்ட்டு. அப்போது உங்களுடைய முன்னாள் முதல்வர்கள் அது மாதிரி மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க. முதல்வராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது என்னங்க பேச்சு? முன்னாள் முதலமைச்சர், அவர் முன்னாள் முதலமைச்சராக இறக்கல, அவர் முதலமைச்சராக இறந்தார். சரியா? குழிக்கு பிச்சை எடுத்து போய் இறக்கல. சரியா? அவர் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய இறப்பிலே இல்லைன்னு சொல்றீங்க, குழிக்கு பிச்சைன்னு சொல்றீங்க. ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஒருத்தரை பற்றி எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏங்க நீங்க தான் வந்து பெருமையாக போயிட்டு, நீங்களே நான் பேசலைங்க, அவங்க தான் பேசினாங்க. செத்த பிணம்னும் போராடி செத்தார் அப்படின்ட்டு. நீ செத்த பிணம் போராடி சாகலை, நீ செத்த பொழுதும் புளிக்கிட்டு செத்தன்றதான் நான் சொல்கிறேன். சரியா? அது வந்து இதில் புதைக்கலை, மரீனா கடற்கரையில் என்ன புதைக்கலை, என்னை கூவக்கரையில் தான் புதைச்சாங்கன்னு அப்போவும் புளிகின்னு. நீ செத்தும் போராடினார்னா செத்தும் புளிகினார், இதுதான் உண்மை. சரியா? ஸோ கான்ட்ரடிக்டராகவே எதுவுமே இல்லை.
பட் ஓகே, கமிங் பேக் டு தி பாயிண்ட். நீங்க என்ன நீங்க வினோதமா நடந்தது? சொன்னதுனால நான் அதை கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ம், ம். முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தார், மறைந்தார். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருடைய இலாக்காக்கள் பொறுப்பு இலாக்காக்களாக மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டன. செயல்படாதெல்லாம் இல்லை. அதுவும் 72 நாட்கள் தான் அவர் வந்து மருத்துவமனையில் இருந்தார், மறைந்தார். சரியா? இந்த மாதிரி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சூழ்நிலையே இல்லைன்னாலும் அவர் எம்எல்ஏவாக தொடர்வார் என்றெல்லாம் இல்லை. அப்படியான சூழலை என்றைக்குமே அவர் கொடுத்தது கிடையாது. அவர் மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அப்படித்தான். அப்படின்னும் பொழுது ஏன்னா இவர்கள் அந்த விமர்சனங்களை வைத்தார்கள். இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கு கசக்கலாம், என்னடா கருணாநிதி பற்றி இப்படி பேசுகிறேன்ட்டு. இதே கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஐஸ் பெட்டியில் இருக்கிறாருன்னு சொன்னவர் தானே. நீ மற்றவர்கள் மீது விமர்சனம் வைக்கும்போது மட்டும் அது சரி, உன்னை பற்றி விமர்சனம் வைத்தா ஐயோ எங்களை பற்றி இப்படிலாம் விமர்சனம் வச்சுட்டாரு, மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம், வந்து இரக்கம் இல்லையா அப்படின்னு வந்துடுவீங்களா? இரக்கம், மனசாட்சி இதெல்லாம் வந்து நீங்கள் கொள்ளையடித்து வைத்த சொத்து போல் உங்களுடைய சொத்தா? மற்றவர்களுக்கெல்லாம் இதில் பங்கு இல்லையா? நீ என்ன கொடுக்குறாயோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். அதுதான் வருது இப்போ. அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன? ஒரு தொகுதி என்பது பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பிரதிநிதித்துவத்திற்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும். இதுதான் சட்டம். இப்போ டெல்லிக்கு தேர்தல் வரப்போகுது. பிப்ரவரி, ஐ திங்க் டேட் வில் பி மோஸ்ட்லி பிப்ரவரியில் வரும்னு நினைக்கிறேன். பிப்ரவரி ஆர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச். இந்த தேர்தலுடன் சேர்த்து தான் இந்த இடைத்தேர்தலும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அது ஏற்கனவே காலியாக அறிவிக்கப்பட்டு விட்டது. காலியாக அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில் நீங்கள் இதுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும். ஏதோ ஒரு பிரதிநிதி, எப்படியும் நீங்கள் பிரதிநிதி யார், நீங்கள் முடிவு பண்ணுற பிரதிநிதி தான் வைக்க போகிறீங்க. அவருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, அவரால் முடியுமோ முடியாதோ, அவங்க தான் நிறுத்த போகிறீங்க. அவங்களை நிறுத்திட்டு அதுக்கு ஒரு 250 கோடி ரூபாய் தண்ட செலவு பண்ணி அதுக்கு நீங்கள் கொண்டு போய் பட்டியலை கொண்டு போய் அவங்களை அடைச்சி வச்சு, எதுக்கு அடைச்சி வைக்கிறீங்க? வைக்காதீங்க. இந்த 250 கோடி ரூபாயை தயவு செஞ்சு நேரடியாக கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போய் கொடுங்க மக்கள்கிட்ட. அதை கொலுசுன்னு கொடுக்காம காசாகவே கொடுத்து தொலைங்க. கொடுத்து தொலைச்சி யாரோ நீங்களே தேர்வு பண்ணிக்கோங்க. சரி, கடைசியாக ஒரு கேள்வி. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அமைச்சர் பதவியிலேருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் விலகலாம், அதுக்கு காரணமாக ஈரோடு தேர்தலையும் சொல்லலான்னு. ஸோ ஈரோடு தேர்தலில் வந்து தன்னுடைய வேலைகளை காட்டுறதுக்காக, தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக முழு ஈடுபாடு வந்து செந்தில் பாலாஜி காட்டுவாரா? ஹீ வில் பி த ஸ்டார் ஆஃப் த ஷோவா அப்படிங்கிறதா கேள்வி. அதுதான் இப்போ செந்தில் பாலாஜி வந்து தியாகி பட்டம் மீண்டும் வழங்கப்பட போகிறது. அந்த தியாகி பட்டம் மீண்டும் வழங்கப்படும் பொழுது அவருடைய விசுவாசத்தை, இந்த குடும்பத்திற்கான விசுவாசத்தை அவர் காண்பிக்கணும். அது காண்பிக்கும்போது வாரம் அவர் கட்டக்கூடிய கப்பம் இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்திற்கு கட்டக்கூடிய கப்பமான 250 கோடி ரூபாய் வாரம் கட்டுறார். ஒரு துறையிலிருந்து மட்டும், நான் சொல்கிறது டாஸ்மாக் துறையிலிருந்து மட்டும். அதனால தான் அவருக்கு 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு பேர். இடைத்தேர்தல் வந்துட்டால் அவருக்கு பேர் மாறிடும், கொலுசு பாலாஜி அப்படின்னு மாறிடும். ஏன்னா கொலுசு கொடுப்பாரு வீடாக போயிட்டு. ஸோ இந்த முறை வந்து கமல் பாலாஜியாக மாறுறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று கொடுப்பாருன்னு வைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முறை நீங்கள் தயவு செய்து எப்படி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க இல்லையா, டிபிடி, அந்த மாதிரி நேரடியாக அவரிடம் காசாகவே கொடுத்து தொலைத்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எப்படியாவது ஒன்று செய்து அதை கேலி கூத்தாக்கி, கேலி பொருளாக்கி மக்களை வந்து ஏதோ மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கி, நீங்கள் ஒன்றும் இல்லை, என்னுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். நீ என்ன பேசினாலும் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டை போட்டுருவாங்க. இப்படியான ஒரு மனநிலை இங்கே வந்துருச்சு. இது வந்து மக்களை சிறுமைப்படுத்துவது, மக்களை கொச்சைப்படுத்துவது. நான் எந்த காலத்துலையும் அதை செய்ய மாட்டேன். எந்த காலத்துலையும் நான் மக்களை சிறுமைப்படுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ நான் செய்ய மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவர்கள் சிறந்த அறிவாளிகள். ஆனால் அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா அப்படின்றது தான் கேள்வி. சரியா? அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு விரயம், நேர விரயம் தான் நம்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் காலியாக வைக்க முடியாது தொகுதியை. ஸோ தேர்தல் நடக்கட்டும். ஆனால் அதிமுக இதை புறக்கணிப்பது தான் சரி என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஓகே, உங்களுடைய கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேர்தல் நெருங்கும் போது எந்த கட்சி அவங்களுக்கு எதிராக சும்மா ஒப்புக்காகவாது எதிர்த்து போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.